பொதுவாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கையில் எடுக்கும்போது சிப்ளிங்ஸோட இல்லை ஃபேமிலியோட அந்த நெருக்கம் கம்மியாகும். நிறைய கடமைகள் இருக்கும், அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷன் எப்போவுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பற்றி சொல்லாமா? அது எவ்வளோ தூரம் இருந்தது, எந்த மாதிரி பயணங்கள்? நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா. ஓகே. அந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைகளே கிடையாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஒருத்தர் பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் நடக்குங்கிறது எல்லாருக்கும் அப்போ புரியும். இன்னத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்தால் எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது மற்ற இஷ்யூஸ் எல்லாம் ப்ரியாரிட்டியில் வருது. அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேர் ஆர் ஒன்லி 2 ப்ராப்ளம்ஸ் இன் த சொசைட்டி. பூவருக்கு சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம், ரிச்சுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்போ இந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது, எப்போ டவுனும் ஆகாது, சல்க்கும் பண்ண மாட்டோம், ஃபைட் பண்ணிக்குவோம், ஓப்பனாக ஃபைட் பண்ணிக்குவோம், அடி மண்டையெல்லாம் வீங்கும். பட் தெர் வாஸ் நோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஐ திங்க் இன்னத்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிடுறாங்க, டிஸ்கரேஜட் ஆகிடுறாங்க, டிமோரலைஸ் ஆகிடுறாங்க. ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கே வந்ததில்லை. இன்னைக்கு ஆனுவல் டேயில் பெற்றோர் குழந்தை ஸ்கூலுக்கு போகலன்னா குழந்தைங்க பேனிக் ஆகிடுறாங்க. ஸோ ஐ திங்க் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் இஸ் ரைட் ஆர் தட் இஸ் ரைட். எங்கள் காலத்தில் ஸ்கூல் பஸ் கிடையாது, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் கிடையாது, ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா வீட்டில் கிடையாது, டிக்ஷனரி அட்லஸ் கிடையாது. நாங்களும் படித்தோம். இன்ட்ரெஸ்டிங். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.